தூத்துக்குடி லூர்தமால்புரம் பகுதியில் மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் தொழுகை திடலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை. நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் உலக அமைதி சகோதரத்துவம் தலைக்க வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் நோன்பு பெருநாளான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 30 நாட்கள் நோன்பு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வளைகுடா நாடான சவுதி அரேபியா துமையர் என்ற பகுதியில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள லூர்தமால்புரம் மேட்டுப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி லூர்தமால்புரம் பகுதியில் உள்ள மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் தொழுகை திடலில் புத்தாடைகள் அணிந்து நூற்றுக்கணக்கான ஆண் பெண் இஸ்லாமியர்கள் இமாம் அஸ்கர் தலைமையில் உலக அமைதி மற்றும் சகோதரத்துவம் சமூக நல்லிணக்கம் வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு பின்னர் ஒருவருக்கு ஒருவர் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். لا تتخذوا الكافرين الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر العالمين الرحمن الرحيم الصراط المستقيم إخوانهم واجتبيناهم وهديناهم إلى الصراط المستقيم. தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உலகம் முழுவதும் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு 2 தினங்கள் மட்டுமே பெருநாட்கள். ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள். இஸ்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. படைப்பதை வணங்குவதை விட்டு படைத்தவனை வணங்குவதற்கு நேர்வழி காட்டியதற்காக, இறைவனை புகழ்வதற்காக இந்த 2 தினங்களும் கொண்டாடப்படுகிறது. தூத்துக்குடி லூர்தமால்புரத்தில் உள்ள மஸ்ஜித் ரஹ்மான் சார்பாக உலக மக்களுக்கு நாங்கள் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் இருப்பதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உலகம் முழுவதும் அமெரிக்காவை கொண்டும் இஸ்ரேலை கொண்டும் மிகப்பெரிய அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநியாயமாக பாலஸ்தீனத்தின் மீது, ஈரான் மீது, லெபனான் மீது வலுக்கட்டாயமாக போர்கள் திணிக்கப்பட்டு மக்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் என்று படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும். நேட்டோ படைகளில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதை நாங்கள் வரவேற்கிறோம். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அந்த நாடுகள் கண்டிக்க வேண்டும். அந்த அநியாயத்தை வீழ்த்த வேண்டும். உலக மக்கள் மத்தியில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிகழ வேண்டும் என்று நாங்கள் இந்த நோன்பு பெருநாள் தினத்திலே பிரார்த்திக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம்.
வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.